தேர்ந்தெடுப்பது? මම අහන්නේ තමුන්නාසලෙන් කවුද තෝරගන්නේ? நான் கூட கேட்கிறேன், யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது? තෝරගන්න ඕන ජාතික ජනබලවේගය. தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமில்லாமல் අපේ දේශපාලන කැත සූදුවක් තියෙනවා. எங்களுடைய அரசியலானது மிகவும் மோசமான சூதாக இருக்கின்றது. එහෙට පනිනවා මෙහෙට පනිනවා. அங்கால் பாய்கின்றார்கள், இங்கால பாய்கின்றார்கள். එහෙන් ගන්නවා මෙහෙන් ගන්නවා. அந்த பக்கம் எடுக்கின்றார்கள், இந்த பக்கம் எடுக்கின்றார்கள். දැන් අතවුල කොයි පැත්තේද? இப்ப அதாவுல இந்த பக்கம். මොකද්ද වෙලා තියෙන්නේ මේ? என்ன நடந்திருக்கு? මේ එහෙට මෙහෙට පයින්න දේශපාලන නතර කරන්න ඕනේ නැද්ද? அங்கு இங்கு பாய்கின்ற அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? අපේ බරට විනාශයටපත් උනේ එහෙට මෙහෙට පනින දේශපාලනේ. எங்களுடைய நாடு வீழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இவ்வாறு அரசியல்வாதிகள் மாறி மாறி ஒவ்வொரு கட்சிக்கும் தாவிய விதம். මාසයකට කලින් පනිනවා. ஒரு மாதத்துக்கு முதல் இயேசுவார், ඊළඟ මාසෙ පදා ගන්නවා. அடுத்த மாதம் ஒன்று அவரை கட்டி பிடிச்சுக் கொள்வார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை மாற்ற தேவையில்லையா? ඕනේ නැද්ද වෙනස් කරන්න? தேவையில்லையா மாற்ற? වෙනස් කරන්න මේ පනින දේශපාලනේ. இந்த பாய்கின்ற அரசியலை மாற்ற வேண்டும். දැන් අර ගීත නෝන බලන්නකෝ. இப்ப பாருங்க, கீதா நூனா பாருங்க. ගිය සතියේ කියනවා රනිල් තමයි টොප් කියනවා. போன கிழமை சொன்னார் ரணில் தான் நல்ல டாப் சொன்னார். මේ සතියේ කියනවා සජිත් තමයි টොප් කියනවා. இந்த வாரம் சொல்லுகிறார் சஜித் தான் டாப் என்கிறார். යන අයට ලැජ්ජත් නැහැ, ගන්න අයට ලැජ්ජත් නැහැ. போராக்களுக்கு வைக்கவும் இல்ல, எடுக்கிறாக்களுக்கு வைக்கவும் இல்ல. නතර කරන්න ඕනද මේ දේශපාලනේ? இவ்வாறான அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? දැන් ඔයගොල්ලෝ බලන්නකෝ. චම්පික රණවක. இப்ப நீங்க பாருங்க, சம்பிக்க ரணவக. එයා තමයි බොදු බල සේනා වේදිකාවේ නැංග මහරගම. அவர்தான் புதுபலசேனா மகாரகாம மேடையில் ஏறியவர். දැන් ඒ චම්පි රණවක කාත් එක්කද? இப்போது அந்த சம்பிக்க ரணவக யாரோடு? සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. சஜித் பிரேமதாசோடு. රිෂාඩ් බදුද්දීන්. ரிஷாட் பதுதீன் එයා සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. அவரும் சஜித் பிரேமதாசோடு. මොකද වෙන්නේ දන්නවද? என்ன நடக்கும் தெரியுமா? සජිත් ප්‍රේමදාස නැගිනේරට එනකොට சஜித் பிரேமதாச கிழக்குக்கு வருகின்ற பொழுது හකීම් අරගෙන එනවා. ஹக்கிமை கூட்டி கொண்டு வருவார். චම්පික හංගලා ඉන්නේ. சம்பிக்கை ஒளிச்சு வைப்பார். චම්පිකේ කාවද? சம்பிக்கை வந்தானே இப்ப නැගිනේරට එනවද? கிழக்குக்கு வந்திருக்கிறாரா? නැගිනේර චම්පික හංගලා එනවා. கிழக்குக்கு சம்பிக்கையை ஒளிச்சு வச்சு போட்டு வருவார். මාතරට එනකොට மாத்தரைக்கு போகும்போது හකීම් හංගලා චම්පික අරගෙන එනවා. ஹக்கிமை ஒளித்து விட்டு சம்பிக்கை எடுத்து கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? හොඳද එහෙම දේශපාලනේ? நல்ல அரசியலா இது? මන්නාරමට එනකොට மன்னாருக்கு போகின்ற பொழுது රිෂාඩ් බදුද්දීන් අරගෙන එනවා. ரிஷாட் பதுனை கூட்டி கொண்டு போவார். චම්පික හංගලා යනවා. சம்பிக்கை ஒளித்து வைத்து விடுவார். ගාල්ලට එනකොට காலிக்கு போகின்ற பொழுது රිෂාඩ් බදුද්දීන් හංගලා යනවා. ரிஷாட் பதுனை ஒளித்து வைத்து விடுவார். චම්පික අරගෙන එනවා. சம்பிக்காவை கூட்டி கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේ තියෙන්නේ? என்ன அரசியல் இது? ප්‍රතිපත්තියක් නැති දේශපාලනය. கொள்கை ரீதியான அரசியலா இது? අද இன்று උතුරට ගිහිලත් එක කතාවයි කියන්නේ. வடக்குக்கு சென்றும் ஒரு கதைதான் கூறுவது. දකුණත් එකම කතාව කියන. தெற்குக்கு சென்றாலும் ஒரே கதைதான். නැගෙනහිර ඇවිලත් එකම කතාව කියන. கிழக்குக்கு வந்தாலும் ஒரே கதைதான். එකම ව්‍යාපාරේ ජාතික ජනබලවේගය විතරයි. ஒரே ஒரு திட்டம், தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான். අපි මේ සෙල්ලම நாங்கள் இந்த விளையாட்டை කොළ හංගලා ප්ලේ කරන්නේ නෑ. நாங்கள் பேப்பரை ஒளிச்சு வச்சு கொண்டு விளையாட மாட்டோம். ඒගොල්ලෝ කොළ හංගලා ගහන්නේ. அவர்கள் கடதாசிகளை மறைத்து வைத்து விளையாடுகிறார்கள். කොළේ හංගනවා නැගෙනහිරට. சம்பிகட பேப்பரை கிழக்குக்கு மறைப்பார். තිලංග සුමතිපාලේ කොළේ හංගනවා නැගෙනහිරට. திலங்க சுமதிப்பாட பேப்பரை மறைப்பார் கிழக்கிற்கு. දකුණට හකීම්ගේ කොළේ හංගනවා. රිෂාඩ් බදුද්දීන්ගේ කොළේ හංගනවා. தெற்குக்கு வருகின்ற பொழுது ஹக்கீமுடைய ரிஷாட் பதுனை பேப்பரை மறைத்து விடுவார்கள். මේක මැති මේගොල්ලෝ පරාද කරන්න. இதுவே போதும் இவர்களை தோற்கடிப்பதற்கு. ඒ නිසා මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? බලවත් අපි සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදා උදේ තීන්දුවක් ගන්න ඕන. ஆகையினால் நாங்கள் செப்டம்பர் 21 ஒரு முடிவை எடுக்க வேண்டும். අපි එකතු වෙලා ආණ්ඩුව හදමු. நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்குவோம். තමුන්නාසලා අපේ කෙරේ තියෙන විශ්වාස අපි රකින්නවා. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි මේ රට හදන්න පටන් ගන්නවා. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். සැප්තැම්බර් මාසේ 21 ඡන්දේ செப்டம்பர் 21 தேர்தல் අනිවාර්යෙන් ජයග්‍රහණය කරනවා. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 22 පාර්ලිමේන්තු විසිරු හරිනවා. 22 பாராளுமன்றத்தை கலைப்போம். சரியா? ඊට පස්සේ මාසෙකමාරක් දෙන පාර්ලිමේන්තුවට පාර්ලිමේන්තු ඡන්දෙට அதன் பின்னர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. මේ රටේ ජනතාව සහතික වශයෙන්ම நாட்டில் உள்ள மக்கள் நிச்சயமாக මේ පාර්ලිමේන්තුන් ඉන්න 3න් 2ක් ගෙදර යවනවා. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 3/2 பங்கை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். යවන්න ඕනේ නැද්ද? இவர்களை அனுப்ப යවන්න தேவையில்லையா? ඕනේ නැද්ද? அனுப்ப தேவையில்லையா? මිරිස් කුඩු ගේන മന്ത്രിවරු ඉන්නවා. கொச்சிகாதூள் கொண்டு வர அமைச்சர்கள் இருக்கின்றார்கள்.
පී අරගෙන එන മന്ത്രിවරු ඉන්නවා. கத்தி எடுத்து கொண்டு வருகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். පොත්වලින් එහෙට මෙහෙට ගහගන්න മന്ത്രിවරු ඉන්නවා. புத்தகத்திலே அங்காலங்களை வீசுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். බාර් පර්මිට් එකට පැත්ත මාරු කරන മന്ത്രിවරු ඉන්නවා. பார் பெர்மிட் எடுப்பதற்காக அவருடைய பக்கத்தை மாறுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். සභාව මැද ගහගන්න മന്ത്രിවරු ඉන්නවා. அங்கே சபையின் மத்தியிலே அடித்துக் கொள்கின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். රත්නපුරේ මිනිස්සෙක් වෙඩිතිලා ඝාතනය කරලා එල්ලුම් ගාට නියමුණු മന്ത്രിවරු ඉන්නවා. ரத்னபுரியிலே ஒரு நபரை அவர் சுட்டு கொல்லப்பட்டு வைத்து அவர் சிறைக்கு சென்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். කප්පන් අරගෙන උසාවියේ දඬුවම් ලැබපු ප්‍රසන්න රණතුංගත් ඉන්නවා පාර්ලිමේන්තුවේ. கப்பம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட பிரசன்ன ரத்னகும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். එහෙට මෙහෙට පන්න ගොඩක් අය ඉන්නවා. அங்கு இங்கு பாய்ந்த நிறைய பேர் இருக்கின்றார்கள். පිරිසිදු කරන්න ඕනේ නැද්ද මේ පාර්ලිමේන්තුව? இதனை நாங்கள் சுத்தப்படுத்த தேவையில்லை. இந்த பாராளுமன்றத்தை ප්‍රතිපත්තියක් තියෙන මිනිස්සුන්ගෙන්, கொள்கை இருக்கின்ற மக்களிடத்திலே, හොරකම් නොකරන මිනිස්සුන්ගෙන්, களவெடுக்காத மக்களிடத்திலே, අවංක මිනිස්සුන්ගෙන් உண்மையான மக்களை கொண்டவர்களாக මේ පාර්ලිමේන්තුව පුරවන්න ඕන. இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். ලෑස්තිද? நீங்கள் தயாரா இதுக்கு? වන්න. අන්න ඊට පස්සේ අපි හදනවා කැබිනට් මණ්ඩලය. அதன் பின்னர் நாங்கள் ஒரு அமைச்சரவை உருவாக்குவோம். අපි රටට වැදගත් තීන්දුව කීපයක් ගන්නවා. நாங்கள் நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற முடிவுகள் பலவற்றை எடுப்போம். මේ දේශපාලකයන් මේ ඔක්කොම බෙදා ගන්න. இந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல. අපි එන්නේ අත්තරින්ද. நாங்கள் வருவது கைவிடுவதற்காக. ඔයගොල්ලෝ දන්නවද පෞගේ කාලේ තෙල් ගණන් ගියා. உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலங்களில் பெட்ரோல் விலையெல்லாம் கூடிடுச்சு. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුගේ මාස ඉන්ධන දීමනාව රුපියල් ලක්ෂකින් වැඩි කරා. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்த எரிபொருள் செலவை 1 லட்சமாக உயர்த்தினார்கள். රුපියල් ලක්ෂයකින් 1 லட்சமாக. අපි විතරයි ගත්තේ නැත්තේ. நாங்கள் மாத்திரம்தான் அதனை எடுக்கவில்லை. තෙල් පෝලිං හැදුනා. எங்களுக்கு எரிபொருள் போலின் இருந்தது. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වෙනම සෙට් එකක් වෙන් කරා තෙල් ගහකට පෝලිං නැතුව. பாராளுமன்ற உறுப்பினருக்கு போலிலே நிற்காமல் தனியாக ஒரு செட்டை உருவாக்கினார்கள். අපි මේ සෙට් වලින් තෙල් ගහගත්තේ නෑ. நாங்கள் அந்த செட்டிலே சென்று பெட்ரோல் அடிக்கவில்லை, எரிபொருள் அடிக்கவில்லை. එහෙම අය නෙවෙයි ඕන. அவ்வாறவர்கள் எங்களுக்கு தேவையில்லையா? අද බයිසිකලයක් ගේන්න දෙන්නේ නෑ. இந்த ஒரு பைசிக்கிளை கொண்டு வர விட ත්‍රිවිල් மாட்டார்கள். එකක් ගේන්න දෙන්නේ නෑ. 3 வீலர் கொண்டு வர முடியாது. පොඩි කාර් එකක් ගේන්න දෙන්නේ නෑ. சின்ன ஒரு காரையும் எங்களுக்கு இறக்க முடியாது. හැබැයි රනිල් වික්‍රමසිංහම්බලා මරික්කාර් කියනවා. ஆனால் ரணிக்குமி சந்தித்து மரிக்கார் சொல்கிறார், කාර් පර්මිට් දෙන්නලු. கார் பெர்மிட் தாருங்கள் என்று கேட்கிறார். நீங்க கண்டிருப்பீங்க தானே? ඉතින් ඒගොල්ලෝ බෙදා ගන්න නෙන්නේ. அவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளத்தான் இருக்கிறார்கள். අපි ආණ්ඩුවක් හදනවා. நாங்கள் ஒரு அரசை உருவாக்குவோம். බෙදා ගන්න නෙමෙයි අත්තරින්න. நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, அண்ணா கேபினட் கைவிடுவதற்காக. අන්න කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුව. இவ்வாறுதான் எங்களுடைய அமைச்சரவையின் முடிவு. එක முதலாவது, මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාමයට පහෝසි. பாராளுமன்ற உறுப்பினருடைய ஓய்வூதியம் இல்லாமல்